ரொம்ப அருமையான ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். விநாயகரை பற்றி நம்ம எல்லாம் சேர்ந்து அடுத்த ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் நம்ம சிந்திக்க போகிறோம். விநாயகன் அப்படின்னா என்ன அர்த்தம், என்ன அர்த்தம்னு தெரிஞ்சுக்கணும். இப்போலாம் பாட்டே கூட அர்த்தம் தெரியாமல் பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுவும் இந்த ஒரு 10 நாளாக ஒரு பாட்டு ட்ரெண்டிங்கில் இருக்குது. என்ன பாட்டு? சீச்சி சீரனூனே சீச்சி சீச்சி சீரனூனே சீர சீரச்சி. என்ன அர்த்தம்னே தெரியாது, எல்லாரும் பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. விநாயகன் அப்படின்னா என்ன அர்த்தம்? தனக்கு மேல் ஒரு தலைவன் இல்லாதவன் என்று பொருள். ஒரு வார்த்தைக்கு முன்னாடி வீன்ற எழுத்து வந்தா அது இல்லை. பெண்களுக்கு விமலான்னு பேர் வைப்பாங்க. மலம்னா குற்றம், மலன் அப்படின்னா குற்றமுடையவன், விமலன் அப்படின்னா குற்றம் இல்லாதவன், விமலா அப்படின்னா குற்றம் இல்லாதவள். அதே மாதிரி தான் நாயகன் என்றால் தலைவன், விநாயகன் என்றால் தனக்கு மேல் ஒரு தலைவன் இல்லாதவன் விநாயகன். விநாயகன் என்றால் தனக்கு மேல் ஒரு தலைவன் இல்லாதவன். அப்ப பெருமாள் பெருசு இல்லையா, சிவபெருமான் பெருசு இல்லையா, முருகன் பெருசு இல்லையான்னு நம்முடைய சிற்றறிவிற்கு ஏற்றாறு போல நம்ம கேட்கக்கூடாது. ஏன் விநாயகன் தலைவன் அப்படின்றத தான் இன்னைக்கு சொற்பொழிவில் நம்ம பார்க்க போகிறோம். சாஸ்திர சம்பிரதாயமே கிடையாது விநாயக பெருமானுக்கு. பிடிச்சு வச்சா பிள்ளையார், மஞ்சளில் பிடிச்சி வைக்கலாம், சாணியில் பிடிச்சி வைக்கலாம். அது இந்த விநாயகர் சதுர்த்திலாம் வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா விதவிதமான பிள்ளையாரை பார்க்கலாம். கிரிக்கெட் பிளேயர் கையில் பேட்டோட உட்காந்துருப்பார். விநாயகருக்கு சாஸ்திர சம்பிரதாயமே கிடையாது. பிடிச்சு வச்சா பிள்ளையார் வாப்பானா வந்துடுவார். பெரிதான ஆகம விதிப்படி தான் கும்பிடணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. பாரதி பாடுறான், நமக்கு தொழில் கவிதை, நாட்டிற்கு உழைத்தல், இமைப்பொழுதும் சோராதிருத்தல். இப்படி கவிதை எழுதிக்கிட்டு நாட்டுக்கு உழைச்சிக்கிட்டே இருந்தா வீட்டை யாரு பாப்பா? அடுத்த வரியில் எழுதுனா, உமைக்கினிய மைந்தன் கணநாதன் நம் குடியை வாழ்விப்பான்னா. விநாயகர் இருக்காண்டா, நம்ம வம்சத்தை வாழ வைப்பான், நம்ம நாட்டுக்கு உழைச்சிக்கிட்டு இருப்போம், கவிதை எழுதுவோனா. அதைத்தான் என்னுடைய சொற்பொழிவின் தலைப்பாக கொடுத்தேன். வாழ்விப்பான் கணநாதன். பாரதி சொல்றான், உமைக்கினிய மைந்தன் கணநாதன் நம் குடியை வாழ்விப்பான். அவன் பார்த்துக்குவான். குடும்பத்தை பற்றி கவலைப்பட தேவையில்லை, பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு கவலைப்பட தேவையில்லை, விநாயகன் பார்த்துக்குவான். இந்த விநாயக பெருமான் எத்தனை அற்புதங்களை எல்லாம் செய்திருக்கிறார். மகாபாரதம் எழுதுனது யார்? முதல்ல மகாபாரதம் எழுதுனது யார்? வியாசரா? வியாசர் எழுதினாரா மகாபாரதத்தை? என்ன பண்ணார்? சொன்னார். வியாசர் மகாபாரதத்தை எழுத நினைக்கிறார். அவர் நிறைய புராணங்களை எழுதியவர். மகாபாரதத்தை அவர் எழுத நினைக்கிற போது வேகமாக அவரால் எழுத முடியாது. நாரதர்கிட்ட கேட்குறார், நான் சொல்கிற வேகத்துக்கு எழுதணும், அப்படி ஒரு ஆளை சொல்லு. அதுக்கெல்லாம் சரி விநாயகர் தான். இப்போ விநாயகர்கிட்ட வியாசர் கேட்குறார், நான் சொல்கிற வேகத்துக்கு நீங்கள் எழுதணும். சரி அப்படின்னு விநாயகர் அதை ஒப்புக்கொண்டார். அந்த இடம் உத்தரகாண்ட், அந்த இடத்துல பத்ரிநாத் கேதார்நாத்லாம் சொல்கிறோம்ல, அங்கே பத்ரிநாத் கிட்ட மானான் இருக்கு, அதுதான் இந்தியாவினுடைய கடைசி எல்லை. அந்த ஊரில் அங்கே வியாசர் சொல்ல விநாயக பெருமான் மகாபாரதம் எழுதின அந்த சிலை அங்கே இருக்கு. விநாயகர் குகை, வியாச குகை அப்படின்னு இருக்கு. வியாசர் சொல்ல விநாயகர் எழுதுகிறார். எழுத ஆரம்பிக்கும் போது எழுத்தாணி உடைஞ்சிடுச்சு. ஏன் இவருக்கு விக்ன விநாயகர்னு பேரு? விநாயகர் நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய விக்னங்களை, தடைகளை நீக்கி தருவதில் தலை சிறந்த தெய்வம் விநாயகர். எழுத்தாணி வச்சு எழுதினாரா, எழுத ஆரம்பிச்சாரா? வியாசர் சொல்லிக்கிட்டே போறாரு, எழுத்தாணி உடைஞ்சிடுச்சு. உடனே நிறுத்து, எழுத்தாணி உடைஞ்சிடுச்சு, வேற எழுத்தாணி கொண்டு வா அப்படின்னு நேரத்தெல்லாம் வீணடிக்கல. என்ன பண்ணார்? தன்னுடைய கொம்பை உடைத்து எழுதினார். மகாபாரதத்தை விநாயகர் அப்படித்தான் எழுதினார். இதை தமிழ மகாபாரதத்தை மொழிபெயர்த்த வில்லிபுத்தூரார் சொல்றார்,
நீடாழி உலகத்து மறை நாளொடு 5 என்று நிலை நிற்கவே வாடாத தவவாய்மை முனிராசன் மாபாரதம் சொன்ன நாள் ஏடாக மாமேறு வெற்பாக அங்கூர் எழுத்தாணி தன் கோடாக கொண்டு எழுதும் பிரானை அன்பு கூறுவோம் அரோ. ரொம்ப அழகா வில்லிபுத்தூரார் சொல்றார். எப்படி விநாயக பெருமான் தன்னுடைய தந்தத்தை உடைத்து மகாபாரதத்தை எழுதினார். அப்ப நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு காரியத்தை ஆரம்பிச்சு காரிய தடை வந்ததுன்னா யாரை கும்பிடணும்? விநாயகரை தான் கும்பிடணும். முக்கியமா இங்க எத்தனை பேர் கடகராசி நேயர்கள் இருக்கிறீங்க? கை தூக்குங்க பாப்போம். கடகராசி அக்கா, அஷ்டம சனி நடக்குதா? எப்படா இந்த சனி பெயர்ச்சி ஆவார்னு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு அக்கா சொன்னாங்க, அம்மா எப்ப மார்ச் 29ஆம் தேதி வரும் சனி என்னை விட்டு போகுன்னு காத்துக்கிட்டு இருக்கேம்மா. இது இயல்பு தானேக்கா, எல்லாரும் அதை தானே பண்ணுவாங்க. இல்ல, அடுத்த ராசி என் வீட்டுக்கார ராசி. நான் பட்ட கஷ்டத்தை கும்பராசிக்கு ஜென்ம சனியா எப்படி இருக்குன்னு கேட்க மாட்டேன், ஏன்னா எப்படி இருக்குன்னு எனக்கே தெரியும். மேஷ ராசிக்கு 7.5 சனி தொடங்குது, மீனத்துக்கு ஜென்ம சனி தொடங்குது, சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி தொடங்குது, கன்னி ராசிக்கு கண்டக சனி தொடங்குது. ஆக 12 ராசியில பல ராசிகள் சனிக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கு. சனி பகவானுடைய தொல்லைகளிலிருந்து நம்மளை காப்பாத்திக்கணும்னா விநாயக பெருமானை தான் பிடிக்கணும். ஏன்? சனி பகவான் நீதிமான். நீங்க பணம் கொடுத்தலாம் அவரை ஏமாற்ற முடியாது. 2 பேர் தான் இந்த நாட்டில் உலகத்தில் நீதிமான். ஒருத்தர் சனி பகவான், இன்னொருத்தர் யமதர்மராஜா. யமனுக்கு பேரே தருமன்னு வச்சோம், அவர் தர்மவான். யமன் நம்ம காலம் முடிஞ்ச உடனே கூட்டிட்டு போறதுக்காக வரும்போது, பா லஞ்சமா ஒரு 10,000 தரேன், ஒரு 10 மாசம் கழிச்சு வா அப்படின்னா அவர் வரமாட்டார். ஒரு கதை சொல்றேன், ஒரு கற்பனை கதை தான். ஒருத்தனோட ஆயுள் அன்னைக்கு முடியுது. வீட்டில் சோஃபால உட்காந்துருக்கான். பல நாள் திட்டம்லாம் போட்டுட்ருக்கான். 2 நாள் கொடைக்கானல் போகணும், அப்புறம் சிங்கப்பூர் டூர் போகணும், அப்புறம் அங்கே ஒரு நிலம் ஒன்று பேசி வச்சுருக்கோம், அதை நம்ம பேரில் பத்திரம் பண்ணணும். ஒருத்தர் தன்னுடைய நண்பர்கிட்ட சொல்லிட்டு இருந்தாராம், டே அங்கே பார்த்தியா கண்ணு கேட்டின தூரம் வரைக்கும் அந்த நிலத்தை நான் தான் வாங்கி போட்டிருக்கிறேன். இங்கிட்டு பார்த்தியா வடக்கால இந்த நிலமெல்லாம் நான் தான் வாங்கி போட்டுருக்கிறேன். அங்கிட்டு பார்த்தியா தெற்கால அந்த நிலமெல்லாம் நான் தான் வாங்கி போட்டிருக்கிறேன். எல்லா நிலமும் நான் தான் வாங்கி போட்டிருக்கிறேன். நிலம் சிரிச்சு தான், டே உன் தாத்தாவை நான் தான்டா வாங்கி போட்டிருக்கிறேன், உன் அப்பாவை நான் தான் வாங்கி போட்டிருக்கிறேன், இப்போ உன்னையும் நான் தான் வாங்கி போட போகிறேன், நீ என்ன எல்லாத்தையும் நான் வாங்கி போட்டிருக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு. அந்த நிலத்தை நம்ம பேரில் பத்திரம் பதினோம். இப்படிலாம் யோசிச்சுக்கிட்டே உட்கார்ந்து இருக்கும்போது எதிர்த்தாப்புல யமதர்மன் வந்து உட்காந்துட்டார். கண்ணு தெரிஞ்சிருச்சு, ஏன்னா உயிர் போக போதுன்னா யமதர்மன் கண்ணுக்கு தெரிவார். ஏய் நீ யமன் இல்லை? ஆமாம். எப்படி உள்ள வந்த? உன் நேரம் வந்துருச்சு, கூட்டிகிட்டு போக வந்திருக்கிறேன். இவன் பயந்துட்டான். நான் சிங்கப்பூர் டூர் போகிறதுக்கு பிளான் போட்டுட்ருக்கிறேன், இன்னும் எவ்வளோ சொத்து சேர்க்குறதுன்னு பிளான் போட்டுட்ருக்கிறேன், இப்போ வந்து கிளம்புவானா என்ன பண்ணுவேன், திடீர்னு வந்துட்டியேப்பா. யமன் சொன்னார், எனக்கு அடுத்தடுத்த அப்பாயின்மெண்ட்லாம் இருக்குது, இங்கே பார் இதான் லிஸ்ட்டு. ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறாரு, ஒரு பட்டியல் இருக்குது. இது என்ன லிஸ்ட்டு? ஒரு 10 நாள், அடுத்த 10 நாள் யாரெல்லாம் கூட்டிகிட்டு போகணுமோ அவங்க லிஸ்ட்டு. இன்றைக்கி தான் வேலையை ஆரம்பிக்கிறேன், மொதல் பேர் உன் பேர் தான், கிளம்பு போகலாம். இவன் யமதர்மன்ட்ட கெஞ்சிரான், எப்பாப்பா 10ஆவது நாள் கூட வந்து கூட்டிகிட்டு போயேன், அதுக்குள்ளே நான் என் ஆசையெல்லாம் நிறைவேற்றிக்கிறேன். சிங்கப்பூர் 2 நாளில் போயிட்டு வந்துடுறேன், நிலத்தை என் பேரில் பத்திரம் பண்ணிடலாம், என்னெல்லாம் சாப்பிடணும்னு ஆசைப்படுறனோ எல்லாம் சாப்பிட்டுக்கிறேன். இந்த திருநெல்வேலி சொதி நல்லா இருக்குமாமே, வாழ்க்கையில் ஒரு தடவை கூட சாப்பிட்டது இல்லைப்பா, திருநெல்வேலிக்கு போய் சொதி சாப்பிட்டுட்டு வந்துடுறேன், ஆசைப்பட்டதெல்லாம் சாப்பிட்டுறேன், ஒரு 10 நாள் கழித்து என்னை வந்து கூப்பிட்டு போயேன்.